நம்ம இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி ஜுரம் வரும். சில சமயம் ரொம்ப ஹெவியா சாப்பிட்டோம்னா செரிக்காம இருக்கும். அதுக்கு நம்ம வீட்லயே ஒரு கஷாயம் வைக்கலாம். அது ரொம்ப ஈஸி தான். ஆனா அது செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு வாட்டி செஞ்சு பாத்தீங்கன்னா செரிக்கலனாலும் சரி, சளி பிடிச்சிருந்தாலும் சரி, ஒரு மாதிரி வயிறு உப்புஸ்தமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, அந்த மாதிரி சமயம்ல சோடா வாங்கி குடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக இந்த ஒரு கஷாயம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். செலவும் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப எளிதான கஷாயம் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு மழை காலத்துக்கு தேவையான ஒரு கஷாயம் வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க செஞ்சு பாருங்க. ஜுரம் அடிக்குது, செரிக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். மல்லி இந்த பாருங்க, இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஜீரகம் அதே அளவு 1 ஸ்பூனு, மல்லி கொஞ்சம் காரமா போடுங்க, அப்பதான் நமக்கு கொஞ்சம் தொண்டைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மல்லி, இஞ்சி இது பச்சை இஞ்சியா இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். இதுவே நல்லா காஞ்ச இஞ்சியா கிடைச்சதுன்னா இந்த ஒரு சைஸ் கிடைச்சா போதும். தோலை சேர்த்துட்டு இதை வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில கொரன்னு அரைக்கணும். முதல்ல கொரன்னு அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்க, இதே போல தண்ணி எல்லாம் விட வேண்டாம். இப்படி கொரன்னு அரைச்சி விடுங்க. அப்பதான் அதுல இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கும். தண்ணி ஊத்தாம இஞ்சில இருக்க அந்த ஈரத்தை வச்சு நம்ம அரைச்சிக்கணும். இதுதான் அந்த பொருள். இதை அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. அப்பப்ப தேவையான அளவு ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைச்சி செய்யும் போதுதான் நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை 1/2 டம்ளர் குடிச்சா போதும். இப்ப 2 டம்ளர் தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் தாராளமா, 5ல இருந்து 10 நிமிஷம் தாராளமா கொதிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப நான் 2 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். அது ஒரு 1.5 டம்ளர் அளவு சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். பாருங்க, நல்லா ஒண்ணுமே இருக்காது. 2 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். அது 1.5 டம்ளர், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டட்டும். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு செரிக்கல, நம்ம சாப்பிட்றோம், நம்ம செரிக்கல அப்படின்னும் போது நம்ம இந்த இதெல்லாம் வாங்கி பெப்சி, ஃபேண்டாலா அதெல்லாம் குடிக்கும். அதை விட ரொம்ப கெடுதல் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு செரிக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு துண்டு ஸ்வீட் வெல்லம் எடுத்து சாப்பிடலாம். அப்பயும் செரிக்கல அப்படின்னா 1 டம்ளர் நல்ல வெதுவெதுப்பான நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு குடிக்கலாம். அப்பயும் செரிக்கல அப்படின்ற பட்சத்துல வேணா இது செய்யுங்க. இது செரிக்கலனாலும் வச்சுக்கலாம். அதே சமயத்துல ஜுரம் இருக்கு அப்படின்னும் போது இதை குடிச்சோம் அப்படின்னா கப்புன்னு நல்லா கொஞ்சம் வேர்க்கும். வேர்த்தோடனே பட்டுன்னு ஜுரம் நின்றும். இந்த சீசன் மாறும்போது எல்லாருக்கும் ஜுரம் வரதான் செய்யும். அப்ப இதே மாதிரி ஒரு நாள் வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் 1 வச்சு சாப்பிடலாம். ஒரே நாளைக்கே அது நல்லா தான் இருக்கும். அது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இப்படி நல்லா தலைப்புலன்னு கொதிக்கும் போது ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். அதுவே நமக்கு சளி பிடிச்சா கொஞ்சம் சரி பண்ற தன்மையில தான் இருக்கும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. கொதிக்கும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா சுண்டி இருக்கு. இதை உங்களுக்கு தேவைப்பட்டா வெல்லம் போட்டு சாப்பிடலாம். இல்ல வெல்லம் போடாம கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்ல குடிக்கும்போது தொண்டைக்கு இதமாவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல ரெமெடி கிடைக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல வடிகட்டி வச்சு அதை வடிகட்டலாம். நிறைய கக்கம் வரும், அதை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப காரம்னு தோணுச்சுன்னா நீங்க கொஞ்சம் காரம் குறைச்சி போட்டுக்கலாம். இது கூட பனை வெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ போட்டு வேஸ்ட் தேவைப்படுறவங்க குடிக்கலாம். நாங்க எதுவுமே போடுறதில்ல. கொஞ்சம் வெதுவெதுப்பா நாங்க அப்படியே குடிச்சிடறதா இருக்கிறதுனால நாங்க எதுவும் போடல. ஆனா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பனை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ நீங்க அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.